Daily. Taste the Daily. தமிழும் ஆங்கிலமும் பயின்றாலே நமது மாணவர்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. நானும் அத்தகைய பள்ளியில் தான் படித்தேன். என்னுடைய மகளும் தமிழும் ஆங்கிலம் மட்டும்தான் பள்ளியில படித்தது. மூன்றாவது மொழியை கட்டாயப்படுத்தினார்கள் என்றால் அது மறைமுகமாக இந்தி திணிப்பாக தான் பார்க்க வேண்டும். இந்தி திணிப்பை என்றும் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது. வடநாட்டில் இருந்து பல்லாயிரக்கணக்கானோர் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வருகிறார்கள். ஆனால் அவர்கள் வேலைக்கு வரும்பொழுது யாரும் ஆத்திச்சூடியோ திருக்குறளையோ படிச்சுட்டு தமிழ் இலக்கியமோ இலக்கணத்தையோ படிச்சுட்டு தமிழ் பேசவோ எழுதவோ தெரியாம தான் வராங்க. ஆனா இங்க வேலை செய்யும் பொழுது பழகிக்கிறாங்க, மொழியை கத்துக்கிறாங்க. நம்மளும் யாரையும் மொழி தெரியாததுனால அவங்கள ஏத்துக்காமையோ அவங்கள விரட்டி அடிப்பது கிடையாது. அதே போல தமிழ்நாட்டில இருந்து யாராவது வேலை காரணத்துக்காக வடநாட்டுக்கு சென்றார்கள் என்றால் அங்க போய் அவங்க பழகிக்குவாங்க. யாராவது இந்தி பயில வேண்டும் என்றால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் ஸ்கூல் இருக்கு, சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு, கேந்திர வித்யா ஸ்கூல் இருக்கு, சில பிரைவேட் ஸ்கூல்ல கொடுக்குறாங்க, அதுல போய் படிச்சுக்கலாம். ஆனா தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தும் பள்ளியில மூன்றாவது மொழியை கட்டாயமாக்குவதை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி அதை மூன்றாவது மொழி என்று சொல்லும் பொழுதே அவர்கள் இந்தியை தான் திணிக்க மனநிலையில் இருக்கிறார்கள். என்ன ஆகுனாக்க கொஞ்ச நாள் கழிச்சு எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலையும் நமக்கு டீச்சர் இருக்காது. இந்த 3 மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, மத்திய அரசாங்கம் பாஜக அரசாங்கம் உங்களுக்கு தானே டீச்சர் இல்ல, நாங்க யூபி பீகார்ல இருந்து டீச்சர் அனுப்புறோம்னு சொல்லுவாங்க. இங்க எப்படி இப்போ போஸ்ட் ஆபீஸ்லயும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லயும் எப்படி வடநாட்டவர்கள் வேலை செய்யறாங்களோ அதே மாதிரி நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் அவங்க வடநாட்டவர் வந்துருவாங்க. அது வந்தாலே நம்முடைய கலாச்சாரம், நம்மளுடைய மொழி அழியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலமும் தமிழுமே போதும். இதை வைத்துக் கொண்டே நம்ம நல்ல நிலையில இருக்கிறோம். இதுவே தொடர வேண்டும். மூன்றாவது மொழியை கட்டாய பாடமாக எந்த காலத்திலும் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது. குற்றங்கள் அதிகரிக்குதுன்னு சொல்ல மாட்டேன். குற்றங்களை இப்போ வெளிப்படையாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறார்கள். அதனால அதிகமாக தெரியலாம். இதை அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை தான் எடுக்குது. நேற்று கூட ஒரு கலெக்டர் ஒரு தவறா பேசுறதுக்காக உடனே இடைநீட்டு அவர் பணிமாற்றம் செய்தார்கள். அதனால இதை தடுக்கிறது சமுதாயம் தான் தடுக்கணும். சமுதாயத்துடைய விழிப்புணர்வு மூலமாக, நம்மளுடைய வளர்ப்பு மூலமாக தடுக்க முடியும். அரசாங்கம் சட்ட ரீதியாக நடவடிக்கை தான் எடுக்க முடியும். அது இந்த அரசாங்கம் எடுக்குது என்றுதான் நான் நம்புகிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.